ஒவ்வொரு மனிதரும் நவக்கிரகங்களின் ஆளுகைக்குள் இருக்கின்றனர். மனிதர் மட்டுமன்றி நாம் காண்கின்ற அனைத்தும் நவக்கிரகங்களின் ஆளுகைக்குள் இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. நவக்கிரகங்களில் பொதுவாக நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தினம் தினம் நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கின்றோம். அதிலும் பலர் நமக்கு புதுமுகமாக இருக்கும். சிலர் நமது உறவுகள், நண்பர்களாக இருப்பார்கள். இதற்கிடையில் நம்மோடு இடையில் பழகுபவர்கள் அதிகம். அதாவது கொஞ்ச நாள் பழக்கம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வகை. வீட்டுக்கு கூட நாங்கள் அழைப்போம். இந்த மாதிரி அந்த இடையில் வந்த பழக்கம் அவர்களோடு வீட்டுக்கு அழைத்து நமது உறவுகளை அறிமுகப்படுத்துவோம். இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் செய்வோம். நீங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வலிமையாக இருக்கும். அதுபோல மற்றவர்களின் ஜாதகத்திலும் இருக்கும். இங்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்தால் பணம், தனம், பொருள், ஞானம் என சேர்க்கைகளை கொடுக்கும். அதுவே தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்தால் நோய், துன்பமான வாழ்க்கை, எதை செய்தாலும் விருத்தி இல்லாத நிலைமை, எதிரிகள் சேர்க்கை, பண விரயம், இருப்பதை இழத்தல் போன்ற இன்னும் பல எதிர்மறை நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைத்து வரும் நபர் எப்படிப்பட்ட கிரக வலிமையை உடையவர் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் தான் யாரோடும் பழகும் போது கவனமாக பழகுங்கள். வீட்டுக்கு கூட்டி வந்து பழகும் அளவுக்கு அந்த பழக்கத்தை தவிருங்கள். தேவை இருந்தால், முக்கியமான தேவையாக இருந்தால் வெளியே எங்கேயாவது ஒரு பொது இடத்தில் ஓரமாக சந்தித்து கதைத்து விட்டு வாருங்கள். அது உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நன்மை பயக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை தவிருங்கள். ஏனெனில் சில தீய கிரகங்கள் வலிமையாக உங்களுக்கு தெரிந்த அந்த நபரது ஜாதகத்தில் இருந்தால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வேதனையான, துன்பமான நிகழ்வுகளை கொடுக்கும். அவர்களிடம் நீங்கள் மாட்டுப்பட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். உங்களுக்கு கிடைக்கின்ற கொஞ்ச நிம்மதியையும் அவர்களை வீட்டுக்கு கூட்டி வந்து இழந்து விடாதீர்கள். அத்தகைய தீய கிரக வலிமை உள்ளவர்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் உங்கள் குழந்தைகளோடு தொட்டு அன்பாக பழகுவார்கள். அவர்கள் உங்களை விட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனதும் இரவில் உங்கள் குழந்தை உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் கத்தி அழுது பெரிய ரகளையை பண்ணியிருப்பார்கள். உங்களுக்கு ஏன் குழந்தை இப்படி அழுகின்றது, ஒரு நாளும் இப்படி குழந்தை அழுததில்லை என்று யோசிப்பீர்கள். சிலர் பேர் யோசித்து கண்டுபிடித்திருப்பீர்கள். இன்றைக்கு பின்னேரம் வீட்டுக்கு ஒருத்தரை கூட்டி வந்தோம் இல்லையா, அவர் பிள்ளையோட இருந்து விளையாடினார். அதுக்கு பிறகுதான் குழந்தை இப்படி இருக்கு, என்னமோ சரியில்லை என்று உங்கள் மனதுக்கு அதை கடவுள் உணர்த்துவார். சில பேரால் அதை உணர முடிவதில்லை. இதைத்தான் திருஷ்டி என்று சொல்லுவோம். சில பேர் பார்த்துட்டு போனால் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். அவரது கண் பார்வை சனி கிரகத்தை போன்ற பார்வையாக இருக்கும். அது நமக்கு தெரிவதில்லை. சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்து போனால் வீடே இருட்டாகிவிடும். குழந்தைக்கு ஜுரம் வரும், வயிற்றால போகும். அதே போல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் திடீரென்று உடம்புக்கு முடியாமல் போகும். உடம்பு குத்தி உழையும். ஜுரம் வந்தால் உடம்பு எப்படி பாடாப்படுத்துமோ அப்படி அந்த கண் பார்வை அவங்களை பாடாப்படுத்தும். எங்கேயோ நல்லா இருந்திருப்பீர்கள், ஒருவர் வந்து போன பின் உடம்புல சோர்வு, அசதி, கைகால் குத்தி உழைவு, கொட்டாவி என எல்லாமே வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும். யோசிப்பீர்கள், இவ்வளவு நேரம் நன்றாகத்தானே எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தோம், திடீரென்று ஏன் உடம்புக்கு முடியாமல் கொட்டாவி, சோர்வு, குத்தி உழைவு என்று யோசிப்பீர்கள். அதற்கெல்லாம் இப்படிப்பட்டவர்களின் வருகை, அவர்களது பார்வைதான் காரணம். வீடு கூட நல்ல வெளிச்சமாக நல்ல அவ்வளவு காலம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சில நபர்கள் வந்து போன வீடு இருட்டாகிவிடும். ஏதோ நம்மளால் சகிக்க முடியாத அளவுக்கு வீடு மாறி போயிருக்கும், அதாவது ஒளி குழந்திருக்கும். இதற்கெல்லாம் அப்படிப்பட்ட சில நபர்கள் வந்து போனால் இப்படித்தான் வீடு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தம் இல்லாமல் பின்னேரங்களில் அல்லது இரவில் வீறிட்டு கத்தி அழும் போதே நமக்கு விளங்கிவிடும். பெரியவர்களுக்கு உடம்பிக்க முடியாமல் போகும்போது, ஏனெனில் அத்தகையவர்கள் ஜாதகத்தில்
சனி ராகு வலிமையாக இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு வந்தால் வீடு இருட்டாகிவிடும். குழந்தைகள் பெரியவர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும். வீட்டுக்குள் அவர்களை கதைக்க அழைத்து வந்தால் இப்படித்தான் இருக்கும். இதுவே கோவில் ஐயர் மடாதிபதி போன்ற சுப கிரகங்கள் வலிமையாக இருப்பவர்கள் வீட்டுக்கு வந்தால் லக்ஷ்மி கடாட்சமாக வீடு இருக்கும். அந்த மாதிரி வீடு மாறிவிடும். திடீரென்று ஒரு கிழமையில் ஏதாவது நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஸ்வீட் டிக்கெட், அந்த அதிர்ஷ்ட டிக்கெட் அதுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். இந்த நிகழ்வுகள் நடைபெறும். திடீரென்று ஒரு மாதத்தில் கல்யாணம் நடக்கலாம். பலன் பேசி முடிவை பார்த்திருந்திருப்பீர்கள். திடீரென்று பார்த்தா அதனால் நல்ல முடிவு வந்து திருமணமும் நடந்துவிடும். இப்படியெல்லாம் நல்ல கிரகங்கள் வலிமையாக இருப்பவர்கள் வீட்டுக்குள் வந்து போனால் நிகழும். ஆக நாங்கள் எப்படிப்பட்டவர்களோடு பழகுகின்றோம்? தெரியாத எவரையும் வீட்டுக்குள் அழைத்து வராதீர்கள். வெளியே பொது இடங்களில் ஒதுக்குப்புறங்களில் நின்று சந்தித்து கதைத்து அனுப்பிவிடுங்கள். இது போன்றுதான் நாக்கு. அதே சனி ராகு வலித்தவர்கள் ஏதாவது திட்டினால் பறித்துவிடும். அதே சுபக்கிரகங்கள் வலித்தவர்கள் பொதுவாக அவர்கள் எவரையும் திட்டமாட்டார்கள். நன்றாக இருங்கள், சந்தோஷமாக வாழுங்கள் என்று வாழ்த்துவது அவர்களது இயல்பான குணமாக இருக்கும். அவர்களது மனசும் அப்படித்தான் இருக்கும். திட்டமாட்டார்கள். போதனைகள் பண்ணுபவர்கள் முடிந்த அளவுக்கு நல்ல சிந்தனையில் இருப்பார்கள். தெளிவான சிந்தனையில், இறை சிந்தனையில் இருப்பார்கள் என்று சொல்லலாம். இதுவே பாவக்கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அவர்கள் வார்த்தைகள் தடிப்பானதாக இருக்கும். ஒரு சொல் சொன்னாலே நமக்கு அப்படி வேதனையாக அந்த சொல்லு மட்டும் இருக்கும். சில பேர் கதைத்தால் திட்டினால் நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இரவு பகலா அந்த சொல்லு மட்டும் நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ அது எல்லாம் அவர்களின் ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் வலுவாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். கண் பார்வையில் பாவக்கிரக வலிமை அடைந்தவர்களின் பார்வை எப்படி தீங்கு செய்யும். அதுவே சுபக்கிரகங்கள் வலிமையான நிலையில் இருப்பவர்களின் பார்வை எப்படி நன்மை பயக்கும். அதே போன்று பாவக்கிரகங்கள் வலுவாக இருப்பவர்களின் நாக்கு வார்த்தை எப்படி இருக்கும். நாவரு படுத்திட்டாங்கன்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும். சுபக்கிரகங்கள் வலிமையாக இருப்பவர்களின் வாயால் வரும் வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகளாக இருக்கும். இங்கு வார்த்தை பேச்சு எனும்போது இந்த பாவக்கிரகங்கள் 2ஆம் வீட்டில் வலிமை அடைந்திருந்தால் 2ஆம் வீடு பேச்சை குறிக்கும். அப்போ யோசித்து பாருங்கள் அவர்களது பேச்சுகள் எப்படி இருக்கும் என்று. அதே போல் சுபக்கிரகங்கள் 2இல் வலிமையாக இருந்தால் நிதானமான பேச்சு, பொறுமையான பேச்சு, தெய்வீக பேச்சாக இருக்கும். சில பேரோடு கதைக்கும் போது இன்னும் அவர்களோடு கதைக்கணும் போல இருக்கும். அவ்வளவு ஆசையாக இருக்கும். அப்படி அருள் நுழைந்த பேச்சாக கவரும் பேச்சுகளாக இருக்கும்.